அத்தியாயம் 7. சந்திரசேகர் மந்திரி சபை. 1991 ஜனவரி மாதத்தில் மும்பையிலிருந்து தோழியர் ரோஷா தேஷ்பாண்டேவும் தோழர் தாங்கோவும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும், அவருக்கு சிகிச்சை செய்ய ஒரு மருந்து அவசரமாக தேவைப்படுவதாகவும், அதை இறக்குமதி செய்ய மத்திய அரசின் அனுமதி தேவை என டாக்டர்கள் கூறுவதாகவும் எழுதிய கடிதத்துடன் டாக்டர்களின் கடிதமும் இருந்தது. அதில் சில தினங்களுக்குள் மருந்து தேவை என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதை ராஜீவ்காந்தியிடம் காட்டி என்ன செய்யலாம் என்று ஆலோசனை கேட்டேன். மருத்துவ குழுவின் ஆலோசனைப்படி அந்த மருந்துக்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும், உடனே போய் பிரதமர் சந்திரசேகரை பார் என்று கூறியவர், என் முன்னாலேயே மும்பைக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவரது கட்சியைச் சேர்ந்த ஒரு பிரமுகரை ஒரு மலர்ச்செண்டுடனும் தன்னுடைய ஃபேக்ஸ் கடிதத்துடனும் தோழர் டாங்கோவை போய் சந்திக்கச் சொன்னவர், ஓரிரு வாரங்களில் மும்பை வருகிறபோது டாங்கோவை சந்திக்கிற நிகழ்ச்சிக்கு நேரம் ஒதுக்கிட்டு திட்டமிடும்படி கூறினார். நான் பிரதமர் சந்திரசேகரை சந்திக்கப் போனேன். அவர் அலுவலகத்தில் ஒரு பெருங்கூட்டம் காத்திருந்தது. அது அவர் மதிய உணவு சாப்பிட்டு கொண்டிருந்த நேரம். அவரது நேர்முக செயலாளரிடம் அவசரமாக பார்க்க வேண்டும் என்றேன். உள்ளே போகலாம் என்றார். சாப்பிட்டு கொண்டிருக்கிறாராமே என்று என் தயக்கத்தை காட்டினேன். பரவாயில்லை, நீங்கள் போகலாம் என்றார். நான் உள்ளே போனபோது சாப்பிட்டு கொண்டிருந்தவர் அருகில் உள்ள நாற்காலிக்கு வந்து உட்கார சைகை காட்டினார். தவறான நேரத்தில் புகுந்து தொந்தரவு செய்கிற குற்ற உணர்வு குடைந்தது. இருந்தாலும் போய் உட்கார்ந்தேன். அவர் ஒரு சிறு தட்டில் ஒரு ரொட்டியையும் சப்ஜியையும் வைத்து எனக்கு நீட்டி, சாப்பிட்டு கொண்டே பேசலாம் என்றார். நான் சாப்பிட்டு வந்ததாக நமது வழக்கப்படி ஒரு பொய்யை கூறிவிட்டு, சாப்பிடும்போது தொந்தரவு செய்வதற்கு மன்னிக்கவும், தோழர் டாங்கோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு ஒரு மருந்து அவசரமாக வேண்டுமாம். அதற்கு அரசு அனுமதி தேவையாம் என்று கூறிக்கொண்டே டாக்டர்கள் எழுதிய கடிதத்தை நீட்டினேன். நமது பீஷ்மாச்சாரி டாங்கோவுக்கு இல்லாத மருந்தா? அவரை நோயால் மட்டும்தான் படுக்க வைக்க முடியும் என்றவர் செயலாளரை மணியை அடித்து அழைத்தார். தோழர் டாங்கோயை தெரியும் அல்லவா? அவர் நமக்கெல்லாம் பீஷ்மர் மாதிரி. அவருக்கு மருந்து தேவையாம். உடனே ஏற்பாடு செய்ய வேண்டும். எந்த தடை இருந்தாலும் அதை விலக்கி இதற்கு அனுமதி கொடுத்து உடனே நமது தூதுவர் ஆலயங்களுடன் தொடர்பு கொண்டு அந்த மருந்தை வாங்கி விமானம் மூலம் நாளைக்கே அனுப்பச் சொல். அதை இங்கே அனுப்பக்கூடாது. நேரடியாக மும்பை மருத்துவமனைக்கு அனுப்பச் சொல். கொஞ்சம் நில், முழுமையாக கேள். மும்பை மருத்துவத்துறை செயலாளரிடம் உடனே பேசி அவரை போய் இன்னும் வேறென்ன உதவிகள் தேவை என கேட்டு செய்யச் சொல். இதுவரை ஆன செலவுக்கும் இனி ஆகக்கூடிய செலவையும் மத்திய அரசு ஏற்கும் என்று மருத்துவமனைக்கு சொல்லிவிடு. அவர் நம் நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடிய தலைவர் தெரியுமல்லவா என்றவர், அடுத்த வாரம் மும்பைக்கு போகும்போது டாங்கோவை பார்க்க நமது நிகழ்ச்சி நிரலில் நேரம் போட்டு வை என்றார். பிறகுதான் என் பக்கம் திரும்பி, டாங்கோவை பார்க்கும்போது விரைவில் உடல்நலம் பெறத்தான் வேண்டியதாக கூறச் சொன்னார். டெல்லியில் நாடாளுமன்ற உறுப்பினர்களை எந்த மந்திரியும் அரசு அதிகாரிகளும் காக்க வைத்திருக்க நான் பார்த்ததில்லை. நெடுகாலமாக மக்கள் பிரதிநிதிகளை மதிக்கிற ஒரு நல்ல வழக்கம் டெல்லியில் இருக்கிறது. அதேபோல் என்ன கடிதம் எழுதினாலும் பதில் தவறாமல் வரும். இதற்கு மேலாக நாடாளுமன்ற அவைக்குள் காரசாரமாக புரிந்து தள்ளும் கட்சியினர் பொதுமன்றம் வந்தவுடன் கைகோர்த்து சிரித்து பேசி கொண்டிருப்பார்கள். இதை பார்க்க தமிழ்நாட்டைச் சேர்ந்த நமக்கு சற்றே வியப்பாக இருக்கும். இங்கே மாற்றுக் கட்சி என்றால் அடிதடி காயம்தானே? ஆமாம், தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு. தனியே அவர்களுக்கு ஒரு குணம் உண்டு. இது டெல்லியில் இல்லை. பிற கட்சி தலைவர்களை மதிக்கும் வழக்கம் பலரிடம் இருக்கிறது. ஆனால் அது இருக்க வேண்டியவர்களிடம் இல்லாதிருப்பதையும் கண்டேன். தோழர் S.A. டாங்கோவே 1991 மே 23ஆம் நாளன்று காலமானார். அந்த செய்தியை காலம் கழிந்தே தெரிந்து கொண்டேன். 11 மாதங்கள் மட்டுமே ஆட்சியில் இருந்த VP சிங் மந்திரி சபை 1991 நவம்பர் 7ஆம் நாளன்று கவிழ்ந்தது. அதை விழவிடாமல் காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் ராஜீவ்காந்தியை வந்து சந்தித்தனர். காங்கிரஸ் கட்சியில் VP சிங்கிற்கு பலத்த எதிர்ப்பு இருந்ததால் அந்த வேண்டுகோளை ராஜீவ்காந்தியால் ஏற்க முடியவில்லை. எனவேதான் மாற்று யோசனையாக இந்திரஜித் குப்தா அல்லது ஜோதி பாசு பிரதமராக வருவதாக இருந்தால் காங்கிரஸ் கட்சி ஆதரவு தர தயார் என்பதை சொன்னார். அதை இரு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஏற்கவில்லை. ராஜீவ்காந்தி கேட்டுக்கொண்டபடி ஜோதி பாசு பிரதமராக அந்த தருணத்தில் பொறுப்பேற்க ஒப்புதல் தந்திருந்தால் தங்களை நம்பி ஆட்சி அமைக்க VP சிங்கை பதவிக்காக பலியிட்டு விட்டனர் என்ற குற்றச்சாட்டு வந்திருக்கக்கூடும்.
எனவே அந்த கட்டத்தில் பிரதமர் பொறுப்பை ஏற்க மறுத்தது இரு கம்யூனிஸ்ட் கட்சிகளின் வெளிப்பட்ட சரியான முடிவுதான். ஆனால் இதற்கு முன்னர் சில மாதங்கள் மட்டுமே பிரதமராக இருந்த சந்திரசேகர் முற்றிலும் மாறுபட்ட அணுகுமுறையை கடைபிடித்தார். அவருக்கு விபி சிங்கிற்கும் 1990 தொடக்கத்திலேயே கருத்து மாறுபாடு ஏற்பட்டுவிட்டது. அது புகைந்து 90 இறுதியில் வெடித்துவிட்டது. சந்திரசேகருடன் தேவிலாலை சேர்த்து 60 பேர்தான் இருந்தனர். மந்திரியாக இருப்பதற்கு ஏறத்தாழ 70 பேர் வேண்டும். காங்கிரஸ் கட்சி வெளியிலிருந்து ஆதரவு தந்தது. மந்திரி சபை சேர மறுத்துவிட்டது. 3வது மாதத்தில் ஒரு சிறிய விஷயத்தை வைத்து மோதல் வந்துவிட்டது. ராஜீவ்காந்தி வீட்டை ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த ரகசிய போலீசார் உளவு பார்த்ததாகவும், அவர்களை பிடித்து ராஜீவ்காந்தி வீட்டின் காப்பாளர்கள் உளவு வேலை பார்த்ததை ஒப்புக்கொண்ட வாக்குமூலத்தை எழுதி வாங்கிவிட்டதாகவும் ஒரு செய்தி பரவியது. இந்த சம்பவம் நடந்த அன்று ராஜீவ்காந்தி மும்பையில் இருந்திருக்கிறார். அவருக்கு தகவல் தரப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து அவர் காங்கிரஸ் கட்சியினர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாரும் சபைக்கு போக வேண்டாம் என கூறிவிட்டார். எனவே நாடாளுமன்றத்திற்குள் காங்கிரஸ் உறுப்பினர்கள் யாருமே போகவில்லை. இவை நடந்தபோது நான் தமிழ்நாட்டில் இருந்தேன். எனவே எனக்கு இந்த விவரங்கள் தெரியவில்லை. நான் நாடாளுமன்றம் போனபோது நுழைவாயிலில் கோவை தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் திருப்பூர் குப்புசாமி நின்று கொண்டிருந்தார். என்னை பார்த்தவுடன் மந்திரி சபை கவிழப்போகிறது என்றார். இது நல்ல செய்தியாக இல்லையே என உள்ளே நுழைந்து மூத்த உறுப்பினர்கள் சிலரை நான் கேட்டபோது, அவர்கள் விவரம் தெரியவில்லை, வெளியில் இருக்கச் சொன்னார்கள், இருக்கிறோம் என்றார்கள். விவரத்தை கூட தெரிந்து கொள்ளாமல் வெளியில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் ஒரு பெரிய கட்சியின் பெரிய உறுப்பினர்களை நினைத்து சிரித்தேன். நேரில் தெரிந்து கொள்ள ராஜீவ்காந்தியின் நாடாளுமன்ற அறையை நோக்கி போனேன். இடையில் சுப்பிரமணிய சாமி வந்தார். அவர் அப்பொழுது அமைச்சர். உளவு பார்த்தது உண்மைதான். அதற்காக வருத்தமும் தெரிவித்து இனி நடக்காது என உறுதியும் கூறிவிட்டோம். ஆனால் சமரசமாகவில்லை. நிலைமை மோசமாகிக் கொண்டிருக்கிறது என்றார். நான் ராஜீவ்காந்தியின் அறைக்கு போனபோது காவலாளி முக்கிய ஆலோசனை நடந்து கொண்டிருப்பதால் உள்ளே விட இயலாது என கூறினார். என்னுடைய அட்டையை கொடுத்து உள்ளே போய் கொடுத்து, நான் பார்க்க விரும்புகிறேன் என சொல்லுங்கள். வரச் சொன்னால் போக பார்க்கலாம், இல்லையேல் திரும்புகிறேன் என்றேன். தயக்கத்தோடு உள்ளே போனார் காவலாளி. வெளியில் வந்தவர் மணிசங்கர் ஐயர். வரச் சொல்கிறார்கள், வாருங்கள் என்றார். கவலையோடு தான் ராஜீவ்காந்தி இருந்தார். ஒரு விபத்தை தவிர்க்க வேண்டிய அவசியம் இருப்பதாக நினைத்து நேரடியாக பேசத் தொடங்கினேன். ஆட்சியிலும் இருக்கிறார். எனவே உங்கள் வீட்டில் உளவு வேலை பார்த்தது நெறிமுறைப்படி பார்த்தால் தவறுதான். ஆனால் அரசியல் ரீதியில் பார்த்தால் அற்பமான விஷயம். உங்கள் முப்பாட்டனார் மோதிலால் நேரு வீட்டை வெள்ளையர் போலீசார் வேவு பார்க்கவில்லையா? உங்களது தாத்தா நேருவை காவல்துறை இழுத்துச் செல்லவில்லையா? உங்கள் அம்மா இந்திரா காந்தியை கைது செய்யவில்லையா? அதோடு ஒப்பிடுகிற போது உங்கள் வீட்டை சுற்றி வலம் வந்து என்ன செய்துவிடப் போகிறார்கள்? அப்படியே உளவு வேலை பார்த்தாலும் இங்கே என்ன கடத்தலா நடந்து கொண்டிருக்கிறது? அவர்கள் செய்தது முட்டாள்தனமான செயல். அதற்காக ஓர் அரசை கவிழ்த்து அதற்காக இன்னொரு தேர்தல் என்றால் ஒரு பெரும் கேள்வி எழப்போவது உறுதி. அது உங்களுக்கும் உங்கள் கட்சிக்கும் நல்லதல்ல, யோசியுங்கள் என்றேன். ஓர் ஆட்சியை கவிழ்க்க ஏதாவது மக்களை பாதித்த பிரச்சனை வேண்டும். தேசத்திற்கு கெட்டது என்ற குற்றச்சாட்டு இருந்தால் நல்லது. என் வீட்டில் தொந்தரவு பண்ணினார்கள், அதற்காக கவிழ்த்தேன் என்றால் யோசியுங்கள் என்றேன். இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் ட்ரஸ்ட் என்றார். நான் நம்பி ஆதரவு தரும்போது என்னை நம்பாமல் என் வீட்டிலேயே உளவு வேலை பார்த்தால் இதை எப்படி சகிப்பது என மீண்டும் கேட்டார். இவர்களது நம்பிக்கையை விட்டு தொலையுங்கள். உங்கள் மீதும் நேரு குடும்பத்தின் மீதும் மக்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையை கருத்தில் கொண்டு முடிவெடுங்கள் என்றேன். இந்த காரணத்திற்காக கவிழ்க்கக்கூடாது, வேறு காரணம் வரும்போது பார்க்கலாம் என்றேன். சற்றே யோசித்தார். அதற்குள் சுப்பிரமணிய சாமி வந்தார். மாலையில் பேசி ஒரு சமரச தீர்வு காணலாம், இதை சந்திரசேகரிடம் கூறுங்கள் என அவரை அனுப்பிவிட்டார். ஆனால் சுப்பிரமணிய சுவாமி நாடாளுமன்றத்தில் நுழைவதற்குள் சந்திரசேகர் தான் பதவி விலக விரும்புவதாகவும் நேராக குடியரசுத் தலைவரிடம் கடிதத்துடன் போவதாகவும் கோபத்தோடு அறிவித்தார். உள்ளே இருந்த பாஜகவினர் கைத்தட்டி வரவேற்றனர். இரு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஜனதா தள உறுப்பினர்களும் சந்திரசேகரை பாராட்டினர். ஒரு மந்திரி சபை கவிழ்ந்தது. மற்றொரு தேர்தல் மக்கள் மீது திணிக்கப்பட்டது. அதில்தான் ராஜீவ்காந்தி களபலியானார். சிரமறுத்தல் மன்னருக்கு விளையாட்டு, நமக்கோ உயிரின் வதை என்ற பாரதிதாசனின் பாடல்தான் நினைவுக்கு வந்தது.
விபி சிங் மந்திரி சபை மீது நவம்பர் 7ஆம் நாள் வாக்கெடுப்பு நடக்க இருந்தது. நவம்பர் 5ஆம் நாள் தோழமை கட்சிகளை அழைத்து ராஜீவ்காந்தி பேசினார். முஸ்லீம் லீக் தலைவர் மூவர் அந்த கூட்டத்திற்கு வந்திருந்தனர். சுலைமான் சேட், பனாத்வாலா, அப்துல் சமீது ஆகியோர்தான் அந்த மூவர். இவர்களில் அப்துல் சமீது நானும் கை சின்னத்தில் போட்டியிட்டவர்கள். முஸ்லீம் லீக் விபி சிங்கிற்கு ஆதரவாக வாக்களிக்க முடிவு செய்துவிட்டது. எனவே கை சின்னத்தில் போட்டியிட்ட அப்துல் சமீது அனுமதி தருமாறு கேட்டார்கள். சிறிது கூட தயக்கமின்றி, நீங்கள் விரும்புகிறபடி மனசாட்சிப்படி வாக்களியுங்கள் என்று கூறிவிட்டார். என்னை பார்த்தார். நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள் என கேட்டார். மண்டல் கமிஷன் அறிக்கையை அமல்படுத்த விரும்புவதால் விபி சிங்கை ஆதரிக்க விரும்புவேன் என்றேன். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவு பெற்று மந்திரி சபை அமைந்தால் அவருக்கு வாக்கு போட மாட்டேன் என கூறியவுடன், பாஜக தான் இப்பொழுது அவரை எதிர்க்கிறதே என்றார். நாளுக்கு ஒரு கொள்கை, வேலைக்கு ஒரு வேஷம் கூடாது. ஆகவே எதிர்க்கிறேன் என்றேன். உங்கள் கட்சி பாஜகவை ஆதரித்தால் அப்பொழுது உங்களுக்கு நேர் எதிராக நிற்பேன் என்றேன். இதை வெகுவாக பாராட்டிய ராஜீவ்காந்தி, இவ்வளவு உறுதியாக நிற்பவர்கள் என் கட்சியில் எத்தனை பேர் என சொல்ல முடியாது. ஏன்னா எங்கள் கட்சி சிறுபான்மையாகி பாஜக மந்திரி சபை அமைந்தால் உடனே அங்கே போய்விடக்கூடிய பல நபர்கள் என்னை சுற்றி இருப்பது தெரியும். என் கட்சிக்கு தன்னம்பிக்கை போய்விட்டது. அதை உருவாக்க என்ன செய்வது என்று தெரியவில்லை. எனவே கவலையுடன் பேசினார். இடதுசாரிகளும் இணங்கி வருவதாக தெரியவில்லை. உன்னை மாதிரிப்பட்டவர்கள் இங்கே வர மறுக்கிறார்கள். என்ன செய்வதென்றே புரியவில்லை என்று மிகுந்த கவலையுடன் என்று பேசினார். அவர் சொன்னது எவ்வளவு உண்மை என்பதை மோகன் குமாரமங்கலத்தின் மகன் ரங்கராஜன் குமாரமங்கலம் பாஜகவுக்கு பறந்த வேகத்தில் காண முடிந்தது. வாழப்பாடி ராமமூர்த்தி கட்சியில் சேரவில்லை என்றாலும் மந்திரி சபையில் சேர்ந்தது. கோவிந்த் வல்லபாத் மகன் கேசி பந்த் மனைவியோடு பாஜகவில் சேர்ந்தது. கூட்டம் கூட்டமாக காங்கிரஸ்காரர்கள் பாஜக கூடாரத்திற்குள் நுழைந்து கொண்டிருந்த வேளையில்தான் ராஜீவின் மனைவி கணவர் விட்ட பணியை தொடர காங்கிரசுக்குள் நுழைந்தார். முயல்கிறார். பார்க்கலாம். அத்தியாயம் 3. அத்தியாயம் 8. ரணகளத்தை நோக்கி. மே 20ஆம் நாள் 1991 தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் அலுவலகத்தில் இருந்து தொலைபேசி மூலம் 21ஆம் நாள் ராஜீவ்காந்தி தமிழ்நாட்டுக்கு வருவதாகவும், மே 2ஆம் தேதி பிற்பகல் நான் ஏற்கனவே போட்டுள்ள தேர்தல் பிரச்சார வேலைகளை ரத்து செய்துவிட்டு 3 மணியளவில் விமான நிலையத்திற்கு வந்துவிட்டால் நல்லது என தெரிவிக்கப்பட்டது. நீங்கள் ராஜீவ்காந்தியுடன் திருப்பரம்புத்தூர் வரை செல்ல வேண்டும். நீங்கள் அவரது சொற்பொழிவை மொழிபெயர்க்க வேண்டும். திருப்பரம்புத்தூருக்கு பிறகு அவருக்கு மொழிபெயர்ப்புக்கு துணையாக யாரை அனுப்புவது என்பது குறித்து அவர் வந்த பின் அவருடன் பேசி தீர்மானித்து கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டது. மே 21ஆம் தேதி காலை மீண்டும் ஒரு தொலைபேசி செய்தி வந்தது. அதில் நான் வேட்பாளராக போட்டியிட்ட வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியில் ஓரிடத்தில் ராஜீவ்காந்தி பேசுவார் என்றும் பின்னர் திருப்பரம்புத்தூர் செல்ல இருக்கிறார் என்றும் சொல்லப்பட்டது. பகல் 2 மணி அளவில் மீண்டும் ஒரு தொலைபேசி செய்தி வந்தது. அதன்படி 4 மணிக்கு மேல் விமான நிலையத்திற்கு வந்தால் போதும் என்ற தகவல் தரப்பட்டது. அரை மணி நேரம் கழித்து உங்கள் தொகுதி போரூரில் பொதுக்கூட்டம். எனவே நீங்கள் அந்த மேடையிலேயே இருங்கள். விமான நிலையத்திற்கு வரவேண்டிய அவசியமில்லை என்ற தகவல் தரப்பட்டது. தேர்தல் காலத்தில் தலைவர்களின் சுற்றுப்பயணம் நாம் நினைக்கிறபடி குறிப்பிடுகிற நேரங்களில் நடைபெறுவதில்லை. காலதாமதமாவது, ரத்தாவது, தேதி மாற்றி வைக்கப்படுவது போன்றவை நமக்கு மிகவும் அனுபவப்பட்டவைதான். 24 மணி நேரம், 36 மணி நேரம் எம்ஜிஆர் வருவார் என காத்திருந்து கேட்ட கூட்டங்கள் உண்டு. அவர் வரக்கூடும் என எதிர்பார்த்து போடப்பட்ட மேடைகள் கலைக்கப்படாமலும், கட்டப்பட்ட விளக்கு கம்பங்கள் தொடர்ந்து 4-5 நாட்கள் கலைக்கப்படாமலும் இருந்த கூட்டம் நடைபெறாமலேயே போய்விட்ட சம்பவங்களும் உண்டு. எனவே செய்திகள் மாறி மாறி வந்ததை நான் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. மே 21 பிற்பகல் நாளன்று எல்லாவற்றையும் ரத்து செய்துவிட்டு அவரை வரவேற்க தயாராக இருந்தேன். அத்தியாயம் 3.